துறையூர் போகிற வழி. இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னா, திருச்சியிலேருந்து ஒரு அக்கா மணிமேகலைன்னு ஒரு சிஸ்டர், ஒரு ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுதுன்னு சொன்னாங்க. சரி பார்த்துட்டு போயலாம் வந்தேன். இங்கே வந்து பார்த்தோன்னே எனக்கு மனசே ஆறல. அவங்க அம்மாவுக்கு வந்து கேன்சர், அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அம்மாவும் ரொம்ப முடியாத, ரொம்ப படுத்த படுக்கையாக இருக்காங்க. கேன்சர் அவங்களுக்கு ரொம்ப முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்காங்க. 4 பிள்ளைங்க. உன் பேர் என்னம்மா? என் பேர் செல்லம். உன் பேருமா? திவ்யா. திவ்யா. உன் பேருமா? இந்திரவள்ளி. இந்திரவள்ளி. உன் பேரா? நான் பேரு விக்னேஸ்வரன். விக்னேஸ்வரன். 4 பிள்ளைங்க இருக்காங்க. 11வது 10வது 7 5வது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. ஒரு ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத கண்ணால் நீங்கள் எல்லாம் பாருங்கள். அவங்க ஃபேமிலி இப்போ வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்து இந்த தோட்டத்தில் தங்கி வேலை பார்த்துருக்காங்க, தண்ணி பாய்ச்சற வேலை. அவங்க அப்பா கிடையாது. இந்த தோட்டத்தில் இப்போ அவங்க அம்மாவுக்கு ரொம்ப முடியாத போனதுலேருந்து இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகாமல் ஒவ்வொருத்தராக ஒரு நாள் லீவ் போட்டு அவங்க அம்மாவை பக்கத்துலேருந்து பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு சொல்லவுமே நான் இங்கே வந்து பார்த்தேன். முதல்ல அவங்க அம்மாவையும் பார்த்துருங்க. வாங்க நம்ம வீட்டை காமிங்க. இது அவங்க அம்மா ரொம்ப முடியாமல் படுக்கையாக இருக்காங்க. மா கேக்குதாம்மா? மா எங்க அப்பா இறந்து 6 வருஷம். 6 வருஷம் ஆச்சா? அம்மாவுக்கு எப்படி இப்படி ஆச்சு? அம்மாவுக்கு இப்ப 2 வருஷமா தான் சொல்லிட்டு. அவங்க அப்பாவுக்கு வந்து இருந்துச்சான் கேன்சர். அது அப்படியே அம்மாவுக்கு வந்துருச்சு. அப்பாவுக்கு நீங்க என்ன செய்றீங்க? இங்க தோப்புல வேலை பார்த்தோம் சார். அம்மா வேலை பார்த்த வேலையை இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப இதுக்கு வாடகை எவ்வளவு? இதுக்கு வாடகை கிடையாது சார், பாத்துக்கிறதுக்காக சும்மா விட்டுருக்காங்க. தோட்டத்தை பாத்துக்கிறதுக்காக. இப்போ நீங்க ஸ்கூல் முடிச்சு வந்துட்டு இந்த தோட்டத்துல என்ன வேலை பார்ப்பீங்க? அதுல வந்து தண்ணி பாய்ச்சுறது, அப்புறம் வேற ஏதாவது பார்க்கணும். சரி, இப்போ நான் ஒரு அக்கா சொன்னதுக்காக நான் வந்து பார்த்தேன். இப்போ உங்களுக்கு என் தரப்புல இருந்து என்ன உதவி தேவை? எங்களுக்கு படிப்புக்கு ஹெல்ப் பண்ணா போதும் சார். அப்புறம் வீட்டுக்கு மளிகை ஜாமான் வாங்கி கொடுத்தா போதும். அண்ணா வந்துட்டேன்ல, கவலைப்படக்கூடாது சரியா? யாரும் உங்களுக்கு உதவி பண்ணல, யாரும் இல்லைன்னு நினச்சி உதவி பண்ண ஆள் இல்லைன்னு நினச்சி கவலைப்படக்கூடாது சரியா? அண்ணன் இருக்கேன், அம்மா இருக்காங்க, நாங்களாம் இருக்கோம்ல, பார்த்துக்குவோம். எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தில் நீங்கள் 4 பேருமே இருக்கணும். ரொம்ப முடியாமல் ஆகிட்டாங்க அண்ணன் சொல்ற பார்த்தாலே தெரியுது சரியா? அதை ஏற்றுக்கணும். நம்ம அவங்களோட ஆசை என்ன ஆசைப்பட்டாங்க, நீங்கள் 4 பேர் என்ன செய்யறாங்க? பெரிய ஆளாகவும் நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க சரியா? நான் இருக்கேன், அம்மா இருக்கோம், நாங்களாம் இருக்கோம். வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லா கஷ்டம் வரதான் செய்யணும். கஷ்டத்துலேருந்து நம்ம மீண்டு ஜெயிச்சு காமிக்கணும் சரியா? இந்த மாதிரி கஷ்டம் எல்லாருக்குமே வரும், நம்ம அதுல இருந்து ஜெயிக்கணும். பொம்பளை பிள்ளை அதுவும் நம்ம நல்லா வாழ்ந்து காமிக்கணும். எல்லாரும் முன்னாடி அம்மாவோட ஆசையை நிறைவேற்றி காமிக்கணும். செய்வீங்களா? அண்ணன் உங்களுக்கு எல்லாமே வாங்கி தரேன். என்னென்ன நோட்டு வேணும், என்ன படிப்புக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நான் எல்லா உதவியும் நான் பண்றேன். சொந்தக்காரங்க யார் உதவியும் கிடையாதா? சொந்தக்காரங்க இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க சார். ஆனா அவங்களாம் எப்படி சொல்றது, அவங்களாம் நாங்க அவங்க வீட்டுக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு வேணாம் அப்படின்ட்டு அம்மா நல்லா இருக்கும் போதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அம்மா உடம்பு சரியாம இருக்கிறது பேசுறதே இல்லை யாருமே. போன்லாம் முன்ன பேசுவாங்க பண்ணுவாங்க அம்மா இருக்கும்போது. இப்பெல்லாம் போன் அடிச்சாலும் எரிச்சலா பேசுவாங்க. அதனால போன் பண்றேன். இறந்துட்டா நீங்க அவங்க பாத்துக்கிற மாதிரி வந்துடும் அப்படிங்கறதுக்காக பேசணும். கவலைப்படாதீங்க, ஒன்னாலும் அந்த 3 பேரும் பாத்துக்க முடியுங்களா? நீ பாத்துக்கோ. நீங்க இருந்துருவீங்களா இங்க இதே இதுல? அண்ணன் வந்து உங்களை எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்துறேன். சாப்பிட்றது படிக்கிறது எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்துறேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் 4 பேர் படிக்கிறீங்க, நல்லா படிங்க. அம்மாவோட இதை நினைச்சு கவலைப்படக்கூடாது. அம்மாவுக்கு ரொம்ப முடியாம தான் இருக்கு சரியா? எதுவா இருந்தாலும் யார்ட்டையும் நீ நிக்க வேணாம். என்ன வேணாலும் கேளுங்க, நான் வரதுக்கு முன்னாடி ரைட் வரைக்கும் நான் வந்து பார்த்துட்டேன். உங்களுக்கு இப்போ என்ன தேவையோ எல்லாமே நான் செஞ்சுட்டு போறேன். சரி, இப்போ உங்களுக்கு மல்லிகை ஜாமான் வாங்கி கொடுத்தா நீங்க சமைச்சு யார் சமைக்கிறா? நீதான் சமைக்கிறியா? சமைச்சிருவியா நல்லா? இப்போ உனக்கு என்னென்ன ஜாமான் வேணுமோ வா, அண்ணன் எல்லாமே எடுத்துருவாங்க. கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு அரிசியிலேருந்து எல்லாம் தரேன். நீங்கள் இப்போ நல்லா சாப்பிடுங்க சரியா? நல்லா சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்கோங்க. நீங்களும் உங்கள் உடம்ப பார்த்துக்கணும். பக்கத்தில் இருந்து நீங்கள் பார்த்துக்கிறீங்க, உங்கள் உடம்பே நீங்கள் 4 பேர் பார்த்துக்கணும் சரியா? எல்லா ஜாமானும் வாங்கி தரேன். உங்களுக்கு என்ன செலவுக்கு பணமும் நான் தரேன். எங்கள் அம்மாவுக்கு இதானா கூட யாரும் பார்க்குறதுக்கு யாரும் தூக்கி போடக்கூட வரமாட்டாங்க. சரி, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டேன்ல, நான் பார்த்துக்கிறேன். நாங்கள்லாம் இருக்கோம். உடம்பு சரியில்லையா? ஒன்றும் செய்ய முடியாதுடா தம்பி. அம்மா இப்போ இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா பார்த்துக்கணும். என்ன பார்த்தியா, ரொம்ப முடியாமல் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பார்க்குறதுல எப்படி எவ்வளோ நேரம் கத்துறாங்க.
தண்ணி கேட்டு கத்துறாங்க, ஊரங்க கத்துறாங்கல்ல, பாக்குறப்ப அப்ப அவங்களுக்கு வலி இருக்கனால தானே கத்துறாங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க? கரண்ட்ல வைக்கணும்னாங்களா? கரண்ட்ல வச்சாலும் உங்களை காப்பாற்ற முடியும்னாங்களா? அதனால நீ கவலைப்படாத, சரியா? அவங்களுக்கு ரொம்ப முடியல அம்மாக்கு, அவங்க நல்லபடியா இருக்கணும், எந்த வழி இல்லாம சாமி கிட்ட வந்து சேரணும் மட்டும் நல்லா வேண்டிக்க. ட்ரீட்மெண்ட் அம்மா பாக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது காசு வச்சிருந்தாங்க, பாதி கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தாங்க. அது ஸ்கூல் திறக்கவும் அம்மா இது பண்ணிட்டாங்க. ட்ரீட்மெண்ட் அப்படியே பார்க்காம ஸ்கூல் திறக்கவும் விட்டுட்டாங்க. உங்களுக்கு அதை செலவு பண்ணிட்டாங்களா? எங்க அம்மாவுக்கு முன்னாடியே பார்த்தோம் சார். அப்ப அம்மா ரொம்ப செலவாயிடுச்சுன்னு, அதனால அம்மா பெருசா எடுத்துக்கல. இப்ப அவங்களுக்கு நோய் ரொம்ப இதா முத்திருச்சு. அதனால இப்ப செலவு பண்ற அளவுக்கு வசதி இல்ல. அதனால அவ்வளவுதான் சார். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு தெம்பும் இல்ல. ட்ரீட்மெண்ட் பண்ணவும் டாக்டர் எல்லாம் பயப்படுறாங்க. அதனால முடியாது. நான் பார்த்தாலே தெரியுதுல, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது ரொம்ப ஃபைனல் ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. கவலைப்படாதீங்க, நீங்க 4 பேரும் உங்களுக்கு ஆறுதலா இருங்க. கடைசி நேரம் பக்கத்துல இருந்து ஆறுதலா இருங்க, நாங்க இருக்கோம். கவலைப்படக்கூடாது, அழக்கூடாது. இங்க நீ இவ்வளவு பாத்துக்கிறேன், இங்க பாரு, அம்மா உன்னை தானே அடிக்கடி கூப்பிடுறாங்க, ஓடி போய் நீ தானே அடிக்கடி ஓடி போய் பாத்துக்கிறேன். இங்க பாரு, அழக்கூடாது. இங்க பாருமா, அம்மா ஒண்ணும் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்டு ஒரு வாரத்துக்கு மேல அடிச்சதுமே கஞ்சி கொடுத்தாங்கன்னா ஒண்ணுமே குடிக்க மாட்டாங்க. ஏதாச்சும் கேட்டா கீழே கீழே ஊத்திட்டாங்க எல்லாத்துக்குமே. ஒண்ணுமே நேற்று சாப்பிடல சார், ஒரு வாய் கூட சாப்பிடலையா? அதான் சொன்னேன்ல, உடம்பு ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப முடியாத ஸ்டேஜ்ல இருக்காங்க. சரியா? நம்ம தான் நம்ம மனசை தேத்திக்கணும், சரியா? அதுக்காக நீ அவங்க கவலைப்பட்டு நீ சாப்பிடாம இருந்தனா நல்லா இருக்காது. நீ சாப்பிட்டு நீ உடம்ப பாத்துக்க. இது பழம் இருக்கு, பழமா கொடுங்க. ஜூஸ் போட்டு கொடுங்க. தீர வாங்கிக்கோங்க, நான் பழமா தரேன், சரியா? சாப்பாடு சாப்பிடுங்களா, இது ஜூஸ் போட்டு கொடுங்க. சாப்பிட்றாங்களான்னு பாருங்களா, பழம் வெட்டி கொடுங்க, சாப்பிட்றாங்களான்னு பாருங்க. அரிசி வாங்கிட்டு வந்தாச்சு, அரிசி இருக்கு, ஒரு மூட்டை அரிசி இருக்கு. நீங்க கேட்ட எல்லா மளிகை ஜாமானுமே இதுல இருக்கு. சமைக்கிறக்குள்ள சோப்புல இருந்து எல்லாமே இருக்கு, பாத்திரம் இருக்கிற சோப்புல இருந்து எல்லா மளிகை ஜாமான், ரவால இருந்து எல்லாமே இருக்கு. கேட்ட எல்லா மளிகை ஜாமானும் இருக்கு. இதை வச்சு 4 பேரும் நல்லா சமைச்சு சாப்பிடுங்க, சரியா? வேற ஏதாவது தேவைப்பட்டாலும் என்கிட்ட சொல்லுங்க, அண்ணன் வாங்கிட்டு வந்து தரேன். இதெல்லாம் போதுமா உங்களுக்கு? சமைச்சு சாப்பிட போதும்ல? இதெல்லாம் போதும்ல? வேற எது தேவையா? நம்ம உங்க படிப்புக்கு நோட்டு புக் எல்லாமே நான் வாங்கி கொடுத்துறேன். எங்க அம்மா இப்படிதான் இருந்தாங்க. இதான் உங்க அம்மாவா? இப்படி இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்க. பணம் இருக்கு, சரியா? பணம் எதுனா உங்களுக்கு இப்போ ஆத்திர அவசரம் எதோ செலவுக்குனாலும் நீங்க யார்ட்டையும் கேட்கக்கூடாது, யார்ட்டையும் நின்றக்கூடாதுங்கிறக்கா தரேன். இது இல்லாமல் உங்களுக்கு மாசம் உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு வந்து சேரும். அம்மாவுக்கு எதுனாலும் நான் பார்த்துக்கிறேன், படிப்பு செலவும் நான் ஏற்றுக்கிறேன், உங்களுக்கு மளிகை ஜாமானும் வந்துடும், எல்லாம் மாதம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கும் ஒரு அமௌண்ட் வந்துடும், சரியா? அதை நான் செஞ்சு தரேன் உங்களுக்கு. அம்மாவுக்கு திடீர்னு எதுவும்னா இதை கையில் வச்சுக்கோங்க, மேற்கொண்டு எதுனாலும் நான் வந்து தரேன். அம்மாக்கு அப்புறம் இங்கே இருக்க வைப்பாங்கன்னு தெரியல, அதனால ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லி அந்த வீட்டை மட்டும் இருக்க வைக்கணும். கண்டிப்பாக நான் பேசுகிறேன், உங்கள் ஹவுஸ் ஓனருக்கும் அவரும் பார்ப்பார்ல, கண்டிப்பாக தெரியும், அவர்கிட்ட நம்ம பேசிக்கலாம், சரியா? அதுக்கு என்னவோ நம்ம கூட செஞ்சிடலாம், கண்டிப்பாக இருக்க வைப்பாரு. நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதீங்க, நீங்கள் 4 பேர் தைரியமாக மட்டும் இருக்கு. அப்பா கிடையாது, அம்மா இருக்காங்க, இருந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காங்க. இந்த 4 பிள்ளைங்களுமே இன்னைக்கு யாருமே இல்லாமல் சாப்பாட்டு கஷ்டப்பட்டு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தவிக்கிறாங்க. இவங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச உதவி செஞ்சுட்டேன், நான் என்ன செய்ய முடியுமோ உங்களுக்கு எல்லாமே பண்ணியிருக்கேன். மேற்கொண்டு யாராவது உதவி பண்ண நினைச்சா இவங்கள்ட்ட அக்கௌண்ட் இல்லைங்கிறாங்க, எதுவுமே கிடையாதுங்க. அக்கௌண்ட் இருக்காம உங்கள்கிட்ட? இவங்களுக்கும் தனிப்பட்ட அக்கௌண்ட் கிடையாது. நான் அடுத்த தடவை நான் வர்றப்ப இவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தரேன். யாராவது உதவி பண்ண நினைச்சீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அவங்களுக்கே செய்யுங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கும் பெரிய பொண்ணுக்கே 16 வயசு தான் ஆகுது, எல்லாமே சின்ன பசங்களாக இருக்காங்க. அது எப்படிங்கிறத நான் பேங்க்லேயே பேசிட்டு உங்களுக்கு யார் உதவி பண்ண நினைச்சா அந்த மூலியமா நீங்க செய்யுங்க. ஏன்னா பாவம் 4 பேர் கரையை விட்டு நான் இருக்கேன், அதை செஞ்சிருவேன். நாளைக்கு உங்க ஃபியூச்சருக்கு ஒரு வழிகாட்டுதல இருக்கும், அதுக்காக தான் அந்த இது கூட நான் சொல்றேன். செய்யறதா இருந்தால் நான் அடுத்த தடவை வரப்போ உங்களுக்கு அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்ணி தரேன், சரியாமா? ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரேன், நீங்க அதை பத்திரமா வச்சுக்கோங்க. எல்லா நோட்டு புக்கு எல்லாமே இருக்கு இதுல, சரியா? இந்த கையில வச்சுக்கோ. ஒன்னும் நீ கேட்டது எல்லாமே, நீ கேட்ட ப்ரௌன் ஷீட்டு இது எல்லாமே இதுல பொட்டு இது எல்லாமே இருக்கு. இந்த உனக்கு பேக் கேட்டல, பேக் எல்லாமே இருக்கு, இந்த இதுக்குள்ள வச்சுக்கோங்க எல்லாமே,
இப்ப எல்லாமே இருக்குல்ல, எல்லாமே நீங்க ஸ்கூலுக்கு எது தேவையானது எல்லாமே இருக்குல்ல. ம் நல்லா படிச்சுட்டே தான் எல்லாமே இருக்குதுல்ல. ஓகே, இதுல காய்கறி பழம், அம்மாவுக்கு வாழைப்பழம் கொடுத்தீங்கன்னா அந்த வாழைப்பழம் வாங்க முடியும். அந்த வாழைப்பழம் தண்ணி அம்மாவுக்கு கொடுத்து சாப்பிடுவாங்கல்ல. இது இதுல காய்கறிலாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இதுல பேஸ்ட் ப்ரெஷ் இதெல்லாம் தனியாக கொடுத்தீங்களா, அது எல்லாமே இதுல இருக்கு. ஓகேவா? இன்னும் இங்க பாரு, அம்மா இப்ப இருக்காங்கன்னு நினைச்சு நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்க உடம்பு கெட்டு போயிடும். அதெல்லாம் கொஞ்சம் வயிறு ஃபுல்லா சாப்பிடலனாலும் கொஞ்சமா சாப்பிட்டுக்குவாங்க. சரி, யாராலையும் அம்மா இப்படி உடம்பு சொல்லலாம் சாப்பிட முடியாது, உண்மைதான். ஏன்னா எனக்கும் அந்த சூழ்நிலையில நானும் கடந்து வந்திருக்கேன். எல்லாருக்கும் அம்மாவுக்கு உடம்பு இல்லைன்னா சாப்பிட முடியாதுதான். ஆனா நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா யார் உங்களை பாப்பா? யார் பார்க்க மாட்டாங்களா? அதனால ஆள் கொஞ்சம் கொஞ்சமாவது சாப்பிட்டுக்கோங்க. சரியா? சாப்பிட்டுக்கணும். ஓகேவா?